வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல் ரவிகாந்தோட ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீட் சாம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளாக வெல்த் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இது 9வது பாகம். லேர்ன் டு செல், லேர்ன் டு பில்ட். இஃப் யூ கேன் டூ போத் யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். விற்க கற்றுக்கொள்ளுங்கள், உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டையும் செய்ய முடிந்தால் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, இந்த பகுதியின் மூலமாக சேல்ஸ் அதுக்கப்புறம் பில்டிங் அப்படிங்கிற 2 முக்கியமான பகுதிகளை பற்றின ஒரு 3 ஐடியாஸை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பில்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படின்னா, முதல்ல பில்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறது. பட் இதை வெறுமனே ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னு இல்லாமல் இதுக்கு நிறைய வகைகள் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், டிசைன் பண்ணுறது, டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உற்பத்தி பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களில் இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இத்தனை அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சேல்ஸ், விற்பனை. விற்பனைன்னு வரும்போது ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது, பணம் வாங்குறது அப்படின்னு இல்லாமல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், கம்யூனிகேஷன் சொல்லலாம், ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லலாம், அல்லது நமக்கு தேவையான பணத்தை, முதலீட்டுகளை ஏற்படுத்துறது, உருவாக்குறத பற்றி சொல்லலாம், மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது, நம்முடைய ஐடியாவை மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், நம்முடைய கதைகள் மூலமாக மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த 2 விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அது பில்டிங்காக இருக்கலாம் அல்லது செல்லிங், சேல்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த 2 விஷயத்துக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. பல விதத்தில் இந்த பில்டிங் அண்ட் சேல்ஸ், செல்லிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய டெக் ஜெயண்டான சிலிக்கான் வேலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இந்த மாதிரியான மிகப்பெரிய டெக்னாலஜி ஓரியன்டான நிறுவனங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற சிலிக்கான் வேலி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 2 சம்பந்தப்பட்ட ஃபவுண்டர்ஸ் உருவாவாங்க. இப்போ பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ஆப்பிள் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஞாபகம் வருவார். ஸ்டீவ் வாஸ்னியக்னு இருக்கிறார், அவர் ஞாபகமே வரமாட்டார். ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு ஒருத்தர் ஞாபகம் வருவார். ஆனால் மார்க் ஜக்கர்பர்க்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானும், பில்டிங் அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானும் ஒன்னா இணைவாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒன்னா இணைவாங்க. ஸோ அப்படி இணையும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனியா வளர்ச்சி அடையுது. சிலிக்கான் வேலையில பொதுவாக அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல நவேல் ரவிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2ஐயும் உங்களால பண்ண முடிஞ்சா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலான் மஸ்க் சொல்லலாம். எல்லாருமே ஃபேமஸா பேசுறதுனால அந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். இலான் மஸ்க் எல்லாத்தையுமே அவராக செய்யறாரு, அவராகவே பில்ட் பண்றாரு, ராக்கெட் அவராக உருவாக்குறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ராக்கெட் தயாரிப்புக்கு பின்னாடி அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற, சேல்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடியும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இந்த 2 ரோல்ஸையும் அவர் சூப்பரா பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த 2 விஷயத்துல எது முக்கியம், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற 2வது பாயிண்ட் இப்போ பார்க்கலாம். ஒரு விஷயத்தை உருவாக்குறது பெருசா அல்லது ஒரு விஷயத்தை விற்பனை செய்யறது பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவாக்குறது தான் பெருசு. ஏன் அப்படின்னா, நீங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படுது, உங்களுடைய டைம், எனர்ஜி தேவைப்படுது. அதுலேயே நீங்கள் ஊறணும். ஏன்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல படிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணணும், தயாரிக்கணும் அல்லது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில நேரத்தில் சில தவறுகள் செய்யலாம், சில தோல்விகளை சந்திக்கலாம். ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அதற்கான ஃபீட்பேக் உடனே உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா, ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னு இந்த 2 கேள்விக்கான பதில் எடுத்த எடுப்புலையே நம்மளால் சொல்லிட முடியாது. ஆனால் சேல்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை விற்பனை செய்கிறதுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு போகிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த மக்களை கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க, இன்ஸ்பயர் பண்ண போகிறீங்க, அதோட ரிப்போர்ட் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிரும் அல்லது ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்க்க முடியும். ஆனால்
இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை உருவாக்குற அந்த விஷயத்தில் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமான எஃபோர்ட், அதிகமான டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ என்னதான் இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னாலும் பில்டிங் அப்படிங்கிறது சேல்ஸை விட ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சேல்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம சேல்ஸில் அதிகமாக போயிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க போகிறேன் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கும். ஸோ அதனால் நவேல் ரவிகாந்தோட சஜஷன் என்ன அப்படின்னா, பில்டிங் ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறது, எப்படி தயாரிக்கிறது, எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பில்டிங். இப்போ பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. முதலாவது மென்டாலிட்டி, அதாவது அந்த பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை அப்படிங்கிறது தேவைப்படுது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுக்கு அதீத கவனத்தை நீங்கள் கொடுக்கணும், அதிகமான கால அவகாசத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே சமயம் அதிகமான எஃபோர்ட், அதிகமான முயற்சிகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். அப்போ அதோடய ரிசல்ட் வரக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ரிசல்ட் வந்தால் அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயங்களை மாற்றி அமைக்கணும், தோல்விகளை சமாளிக்கணும், எக்கச்சக்கமான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும், இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான மனநிலையை, அதற்கு தேவையான மனோபாவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுக்கு அடுத்தது ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு திறமைகள் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாவே எப்படி பேசணும் அப்படிங்கிறது பேச்சு திறமை, ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒரு வீடியோவை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா எடிட்டிங் அப்படிங்கிற ஸ்கில் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. யூடியூப்பில் வீடியோ போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் நிறையா தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இங்கே தேவைப்படுது. எப்படி வந்து நம்முடைய வீடியோவை எப்படி டைட்டில் செட் பண்ணுறது, அந்த எஸ்இஓ எப்படி பண்ணுறது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எப்படி நம்ம டைட்டில் வச்சோம்னா அதை நிறைய பேர் தேடும்போது அந்த வீடியோ போய் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் தேவைப்படுது. அடுத்தது, என்ன மாதிரி டைட்டில் வைக்கணும். ஒரு தம்ப்நெயில் இருக்குது அப்படின்னா அந்த தம்ப்நெயிலை வந்து சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இந்த நடிகைக்கு என்ன ஆனது தெரியுமா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் அது லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கும். எதனால்? அவங்க அப்படி அந்த பேர், அந்த டைட்டில் வச்சாங்க இல்லைங்களா, அதுதான் காரணம். ஸோ அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விளம்பரத்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை. அப்போது ஜஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் நாம் டெய்லியும் பயன்படுத்துகிற யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு இத்தனை திறமைகள் பின்னாடி இருக்குது. அதே மாதிரி தான் எதை நீங்கள் உருவாக்கணும், உற்பத்தி பண்ணணும், தயாரிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ், திறமைகள் தேவைப்படுது. அதையும் நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு பக்கம் மைண்ட் செட் அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் ஸ்கில்ஸ், திறமைகள் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே ஒரு காசுக்கு இருக்கக்கூடிய 2 பக்கங்கள் மாதிரி. ஒன்று இல்லைன்னா அந்த காசு செல்லாது, ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த காசை நீங்கள் பயன்படுத்த முடியும். நண்பர்களே, இப்போது நாம் இது வரைக்கும் பார்த்த இந்த கருத்துக்களை ஒரு குட்டியாக ரீகேப் பார்த்துட்டு ஒரு கேள்வியோட இந்த வீடியோ பகுதியை முடிச்சுக்கலாம். பில்டிங் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி, அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தயாரிக்கிறது, டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே வந்து உள்ளடக்கம். இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது சேல்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், சரியான ஒரு ஆளை வந்து வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறது, தேவையான பணத்தை உருவாக்குவது, நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுறது, அல்லது நம்முடைய ஐடியாவை மற்றவங்களை ஏற்றுக்க வைக்கிறது, நம்முடைய ப்ராடக்டை ஏற்றுக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உருவாக்குறதுல 2 விஷயங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த உருவாக்கக்கூடிய அந்த நபர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு சரியான மென்டாலிட்டி, மைண்ட் செட் அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது, அதை உருவாக்குறதுக்கு தேவையான திறமைகள், ஸ்கில் செட் அப்படிங்கிறது அவசியம். இப்போது கேள்விக்கு வருவோம். உங்களுடைய துறையில் நீங்கள் எதை உருவாக்க முடியும், எதை விற்க முடியும்? இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உற்பத்தி பண்ணுறது அல்லது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, விற்பனை பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த ரெண்டையுமே உங்களால் பண்ண முடியுமா? நண்பர்களே, இந்த கேள்விக்கு உங்களுடைய மனசுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கோங்க. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த 2 விஷயத்தையும் உங்களால் செய்ய முடிஞ்சால் உங்களுடைய வளர்ச்சி மேலே போய்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.